ఆల్ ఆఫ్ అవర్ యూ ಅನೈವರಕ್ಕೂ ವಣಕಂ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಅಂದ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರம்லோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெய் மாதாஜி. இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் உட்காந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா சென்னைப்பட்டினம் போகிறோம். சென்னைப்பட்டினம்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னைப்பட்டினம் போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட் இருக்குது, 45 ரூபா இருக்குது, 35 இருக்குது. அதாவது ட்ரெயின் ஃபாஸ்ட்டு அதை பொறுத்த அளவுக்கு 3 விதமான ட்ரெயின்கள் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு சென்னைப்பட்டினம் நாங்கள் போயிட்டுருக்கோம். சென்னைப்பட்டினம் வந்து இறங்கியாச்சு. இறங்குனதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் போட்டு வெளியே வரோம். வெளியே வந்துட்டு இந்த சென்னைப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ போகுது. ஆட்டோ 40 ரூபா டிக்கெட்டு. அப்படியே பஸ்ஸில் பார்த்தா 29 ரூபா டிக்கெட்டு. இந்த கோயிலாண்ட வந்துட்டோம். கோயிலில் பார்த்திங்கன்னா எந்த கோயில் பார்த்திங்கன்னா சாமுண்டேஸ்வரி கோவில், கௌட்டிக்கரை அப்படி ஒரு ஊர் இருக்குது. பார்த்திங்கன்னா சாமி பெரிய சாமிங்க. ரொம்ப எத்தனை அடி உயரம்னு தெரியல. சாமுண்டேஸ்வரர் பெரிய சிலையாக வச்சுருக்காங்க. அந்த கோயில் இது. இப்போ தான் கோயில் உள்ளே கிளம்புறோம். எல்லாம் வேண்டல் தேங்காய் தாங்க. எல்லாமே வேண்டல் தேங்காய் தான். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு குறை பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கி இந்த தேங்காய் வந்து சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 ரவுண்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்வண்ணா, அதாவது காளை மாடு இருக்குது. அந்த அதாவது ரியல் மாடு போலவே ஒரு சிலை செய்து வச்சுருக்காங்க. அந்த சிலைக்கு முன்னாடியே சுற்றுவட்ட எல்லாத்துலேயும் வந்து இந்த தேங்காயை வேண்டிக்கிட்டு கட்டுறாங்க. தேங்காய்னு பார்த்திங்கன்னா வேண்டல் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் இது நிறைவேறணும். நான் வந்து ஒரு 7 வாரம் வரேன், 9 வாரம் வரேன், 11 வாரம் வரேன், இல்லை 15 வாரம் வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் வேண்டல் கட்டலாம். இது வந்து கல், இந்த தண்ணியிலே கல் மிதங்குங்க. ஒரு இது பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை தூக்கி தலைமையில் வச்சு மறுபடியும் வைப்பாங்களாம். கல் எல்லாம் எடுத்துறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அது ஜாலி போட்டு மூட்டாங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. இந்த சாமி கோவிலுக்கு பின்னாடி பின்புறம் இருக்குது. இதில் வந்து ஆஞ்சநேயர் சாமி இருக்குது. ஆஞ்சநேயர் சாமி இது. இந்த சாமி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நினச்ச காரியம் நிறைவேறினா இந்த காசை ஓட்டினா அப்படியே ஒட்டிக்குன்னு சொல்கிறாங்க. நான் 2-3 ஒட்டி பார்த்தேன், ஒட்டலைங்க. சில வைக்கிறது வந்து அவங்களுக்கு நிறைவேறின மாதிரி இருந்தால் அந்த காசை வந்து ஒட்டிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஆஞ்சநேயர் சாமி. இது பக்கத்தில் தான் அந்த கல் தண்ணியில் மிதக்கக்கூடிய இடம் அது. ஓகேங்களா? எல்லாம் நிறைய பேர் வந்து காசெல்லாம் ஓட்டுறாங்க. சில எல்லாம் கீழே இருந்துடுது, யாராவது ஒருத்தர் வந்து ஒட்டிக்குது. ஓகேங்களா? இது முடிச்சுட்டு உடனே கோயில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். வந்து வெளியில் வந்திருக்கோம். வெளியில் வந்தால் இந்த ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி இருக்குது பாருங்கள். இதாங்க சாமுண்டேஸ்வரி பெரிய சிலை. அப்படியே சூப்பராக ஜோடிச்சு நல்லா உயரமான சிலையை செய்திருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலை போல் இருக்குது. அதுக்கு முன்னாடியில் வந்து அந்த மலை போலலாம் இல்லைங்க. இப்போ இந்த மலை போல் செய்திருக்காங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் ஒரு இது இருக்குது அந்த கோயிலுக்கு சாமி கீழே. அது உள்ளே ஒரு டைம் போயிருந்தேன். எல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய சாமிகள் எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து, அதாவது அந்த காலத்தினுடைய நினைவுகள், ஞாபகங்கள் அப்படி பல சாமிகள் அப்படி நிறையவே வச்சுருக்காங்க. அது ஒரு டைம் போயிட்டு வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இவ்வளோ பேர் செலவு ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிறதுல தேங்காய் தாங்க. எல்லாமே தேங்காய் வேண்டிக்கிட்டு கட்டக்கூடிய தேங்காய் தான் இது. நிறைய பேர் வராங்க அந்த கோயிலுக்கு. நான் இப்போ போயிருக்கும்போது வந்து ஜனம் கம்மி தான். புதன்கிழமை போயிருந்தேன், ஜனம் கம்மி தான். அதே வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, இந்த முக்கியமான அமாவாசை, பௌர்ணமி, உண்மை தினம்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குங்க. கூட்டம் நிறையவே ஜனம் இருப்பாங்க, பக்தர்கள். ஓகேங்களா? சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்வண்ணா, இந்த மாடு வந்து ஒரு சிலை மாதிரி க்ளீனாக செய்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியலாக மாடு நிற்கக்கூடிய மாதிரியே இருக்கும். அது ஒரு முக்கியமான நாளில் வந்து அந்த மாட்டு தலை மேலே தண்ணி ஊற்றுறாங்க. அது நம்ம மேலே விழுற மாதிரி செய்கிறாங்க. அதில் நம்ம குளிச்சோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லா டைம் பண்ணுறதில்ல, அது ஒரு முக்கியமான நாள் மட்டும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ தான் நம்ம தேங்காய் வாங்க வரோம். உள்ள தேங்காய் தான் இந்த கவரில் போட்டு ரப்பிக்கிட்டே இருப்பாங்க தேங்காய். பாருங்கள், வந்து கவுண்டரில் வந்து ஒரு 50 ரூபா டோக்கன் காசு கொடுத்தோம்னா தேங்காய் ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கனை இந்த இடத்துல நம்ம கொடுத்த உடனே தேங்காய் கொடுத்துட்றாங்க. ஒரு பையில் போட்டு அதை கயிறுலாம் கட்டி அப்படி தேங்காய் கொடுத்துட்றாங்க. அப்படியே நம்ம தேங்காய் வாங்குகிறோம். தேங்காய் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து இந்த பஸ்வண்ணா வந்து
மாடு சிலை ஒன்று செய்யறதுக்கு அந்த சிலையை வந்து 7 முறை சுற்றி வரணுங்க. 7 முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே காளி சாமுண்டேஸ்வரி நிற்கிற இடத்துல போயிட்டு அங்கே ஒரு கீழே காலாண்டே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமிக்கு வந்து பூஜை எடுத்து கொடுத்தா சாமிகிட்ட காமிக்கிறாங்க. வந்துட்டு இதாங்க அந்த சிலை. அந்த சிலைக்கு முன்னாடி 7 ரவுண்டு வந்துட்டு இந்த தேங்காயை கட்டிடலாம். வேண்டுதல், அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி நிறைவேறும், நல்லதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லா தேங்காய் தான் நிறைய கட்டுறாங்க. அந்த கோயில் உள்ள ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் தேங்காய் தான். எவ்வளோ தேங்காய், எக்கச்சக்கமான தேங்காய்ங்க, கம்மியெல்லாம் கிடையாது. நிறைய தேங்காய் வச்சுருக்காங்க. தேங்காய் நிறைய கட்டிகிட்டே இருக்காங்க. வரவங்க எல்லாம் ஒரு தேங்காய் கட்டுவாங்க. இந்த சிலையை சுற்றி வரும். தேங்காய் கட்டுறதுக்கு நிறைய இடம் ஒதுக்கியிருக்காங்க. பாருங்கள், இந்த லைனில் சைடில் உள்ளது எல்லாமே கோக்னட் வேண்டல் தேங்காய்கள். ஓகேங்களா, நிறைய எக்கச்சக்கமாக கட்டுறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக தேங்காய் தான். ஓகேங்களா, பாருங்கள், நிறைய தேங்காய் இருக்குது, நிறையவே இருக்குது. இந்த தேங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வர மாதிரி டெஸ்ட்டில் இந்த சாமுண்டேஸ்வரி இப்போ சிலைக்கு கீழ் பக்கத்துலேருந்து அப்படியே தண்ணி வர மாதிரி இந்த வெயில் ஜாஸ்தி அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் பாருங்கள் தண்ணி வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி க்ளீனாக ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணிகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அது நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முறை கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த டிஷ்லாம் இருந்தில்லைங்க. இப்போ வந்து நல்லா க்ளீனாக சைட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த தண்ணி வந்து நிறைய இதாங்க சாமுண்டேஸ்வரி சிலைக்கு கீழே உள்ள சாமி இது. ஓகேங்களா, வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பக்கம் வந்து ஒரு வீடியோ பண்ணுறோம். வீடியோ பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த கீழே வந்துடுறோம். இந்த சுற்றுலா பார்த்திங்கன்னா இடம் நிறைய இருக்குங்க. இந்த சாமி பக்கத்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புலிகள் நிற்கிற மாதிரி, மான் நிற்கிற மாதிரி, அடுத்து வந்து இந்த பறவைகள்லாம் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இந்த சாமி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே அந்த கோல்டு கலர் மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பிரமாண்டமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாமி வந்து பார்த்திங்கன்னா வேண்டல் நிறைய பேர் வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் உண்டு. அன்னதானம் வந்து ஃப்ரீ அன்னதானம் தான், காசெல்லாம் கிடையாது. நம்மளே தட்டை எடுத்துக்கலாம், தட்டை கழுவிட்டு அப்படியே வந்து உள்ளே போனால் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு மறுபடியும் தட்டை வெளியே தந்துட்டு தட்டை கழுவி நம்ம தட்டை மாவெல்லாம் கவுத்துடணும். ஓகேங்களா, பாருங்கள் தேங்காய் தாங்க, எவ்வளோ தேங்காய் பாருங்கள். பாருங்கள், நிறைய தேங்காய் தெரியும் பாருங்கள். அப்படியே போர் மாதிரி குமிச்சிருப்பாங்க எல்லா பக்கமும். நம்ம வக்கீல் போர் போட்டு நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்களோ அது போல் இருக்கும் பாருங்கள். தேங்காய் எல்லாமே வேண்டல் காய் தாங்க. ஒரு காய் 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. டவுன் கொடுத்தா அது மாதிரி காய் கொடுத்துறாங்க. வந்து இந்த சாமி வந்து பஸ் ஒன்றா சாமி வந்து காளை மாடு சென்டரில் சிலை போலவே இருக்கும், செய்து வச்சுருக்காங்க. அதை வந்து 7 ரவுண்ட் சுற்றி வரணும்னு சொல்கிறாங்க. சுற்றி வந்துட்டு உங்கள் மனசில் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தேங்காயை கட்டிட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்துடலாம் வீட்டுக்கு. ஓகே, நல்லது நடக்கும், நல்லது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 11 இல்லை 12 மணிக்கு மேலே வந்து ஒரு காளை மாடு இருக்குது, உள்ளே வச்சுருக்காங்க. காளை மாடு வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா சுற்றி ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கூப்பிட்டு வராங்க. காளை மாட்டை கோயிலில் கூப்பிட்டு வந்துட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லைனாக படுத்துக்குவாங்க. அப்படியே மேலே தாண்டி வரும். அப்படி தாண்டி வந்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டைம் சந்தர்ப்பம் கிடச்சிது. அது மாதிரி நானும் அதேமாதிரி கீழே படுத்துக்கின்னா மாடு மேலே தாண்டி போனது, காளை மாடு. அதே போல் இந்த மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாடை வந்து பஸ் ஒன்றா வந்து ரூம் உள்ளே வச்சுருக்காங்க. போனால் எல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க. அப்படி கீழே உட்காந்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு கை காமிச்சின்னா அந்த கை மேலே கால் மாடு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணுது மாடு. ஓகேங்களா, பாருங்கள் ஃபுல்லாக அந்த கோல்டு கலரில் இந்த பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க சாமிக்கு. பெரிய சிங்கத்து மேலே, சிங்கம் பின்னாடி பெரிய சிங்கமாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த அம்மன் பெரிய சிலையாக செய்திருக்காங்க. இந்த பக்கத்தில் கீழே வந்து சிங்கம், புலி, மான் அப்படியெல்லாம் வந்து சிலை செய்து வச்சுருக்காங்க. கும்பம் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் சுற்றி பாருங்கள் தான் கோவில் சாமுண்டேஸ்வரி கோவில். உள்ளே ஒரு சாமி சிலை இருக்குது. உள்ளெல்லாம் வந்து வீடியோ பண்ண அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. வீடியோ பண்ண முடியல. அப்படியே உள்ள சாமி மட்டும் கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். கோயிலும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அதை கோயில் சுற்றி வீடியோ பாருங்கள். இதெல்லாம் தாங்க உள்ள எப்படி இருக்கு, அம்மன் எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். கோல்டு கலரில் பெயிண்ட் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கோயில் எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னப்பட்டினம் ட்ரெயின் போகணும். ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகலாம். சென்னப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுது, 29 ரூபா டிக்கெட்டு. இல்லை வெளியிலேருந்து ஆட்டோ சேர் ஆட்டோவில் போனால் ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஆகுது. போனதுக்கப்புறம் இந்த கோயில் வருதுங்க, கோட்டைக்கரை. இந்த ஆட்டோவில் இந்த கோட்டைக்கரைன்னு சொல்லிட்டால சாமுண்டேஸ்வரி கோயிலெல்லாம் விட்டுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம காளை மாடு தரிசனத்துக்கு வந்திருக்கோம். காளை மாடு தரிசனம் உள்ளே இருக்குது பாருங்கள். உள்ளே வரோம். உள்ளங்கேயும் ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க, பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. இந்த மாடு பராமரிக்கவும் அங்கே இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம உள்ளே வரோம். இப்போது இந்த காளை மாடு தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே வரோம். பாருங்கள், இந்த உள்ளே வரோம். உள்ளே காளை மாடு நின்றுட்டுருக்கு. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அந்த காசு அந்த நெத்தியாண்டவெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காசு நிறைய இந்த காணிக்க போடுற காசெல்லாம் எடுத்து கட்டியிருப்பாங்க. எல்லோரும் பாருங்க, கால் தொட்டு கும்பிடுவாங்க. பின்னாடி முன்னாடி கால் தொட்டு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுவும் இருக்குது பாருங்கள். எல்லாம் வரவங்கெல்லாம் தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். கீழே உட்காந்துருக்காரு. அவர் தான் மாடு பராமரிப்பு பண்ணுறாங்க. இன்னும் அவங்க அப்பாவும் ஒருத்தர் இருக்கார், அவங்களும் வராங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க. மாடு தொட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்த மாடு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பூஜைக்கு கரெக்டான முறையில் எவ்வளோ பேர் கீழே படுத்திருந்தாலும் அந்த தாண்டி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகுது. அது ஒரு டிஸ்டம் வச்சுருக்காங்க, நல்லா பரவாயில்ல. அதே போல் கீழே தொட்டு கும்பிட்டு கை காமிச்சாலும் கைக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. ஓகேங்களா? டைம் பார்த்திங்கன்னா அந்த கொம்பு இல்லை கழுத்தாண்ட தலையாண்டில் காசு நிறைய கட்டியிருப்பாங்க. இந்த காணிக்க போகிற காசெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே பின்னில் கோர்த்து அப்படியே மேலே மாட்டில் கட்டியிருப்பாங்க. பார்க்குறதே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகேங்களா? 2 பக்கம் இந்த பக்கம் அந்த 2 பக்கம் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நெத்தியில் பார்த்திங்கன்னா வெள்ளியில் ஒரு சாமி சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? கீழே தட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் சாமி கும்பிட்டு இந்த காணிக்க போடுறவங்களும் அதில் காணிக்க போடலாம். ஓகேங்களா? இவர் பாருங்கள். இவர் தான் மாடு இப்போ இவர் தாங்க இந்த கொம்பில் கட்டுறா பாருங்க. இந்த நெத்தியில் இந்த காசில் ஜோடிப்பார். அவர் தாங்க இந்த மாட்டை பராமரிக்கிறது, மாடை பார்க்குறது எல்லாமே அவர் தான். இந்த கோயில் ஜனங்கள்லாம் அந்த பூஜை டைம் இந்த ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த உண்மை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த மாட்டை ஒரு 11 மணிக்குள்ளே கோயில் பூஜை கூட்டின்னு போகிறாங்க. பூஜையில் கூட்டின்னு போயிட்டு அப்படியே லைனாக எல்லாம் அதுக்குள்ளே படுத்துருவாங்கள்ல, கீழே கொஞ்சம் கேப் போட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தாண்டி போவாங்க பாருங்கள். இப்போ இந்த காசு நெத்தியில் கட்டுறாங்க பாருங்கள். அப்படியே வர காசு எல்லாமே காணிக்க வர காசு எல்லாமே இந்த பின்னில் இந்த கோத்துட்டு அப்படியே அந்த காசு எடுத்து நெத்தியில் கட்டுருவாங்க. நிறைய ஒரு டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஜோடிச்சிருப்பாங்க. அந்த கலெக்ஷன் ஆகும். அந்த கலெக்ஷன் காசெல்லாம் அந்த பின்னில் கோத்துட்டு அப்படியே க்ளீனாக கோத்து வச்சுருவாங்க. மாட்டில் கொம்பில் நெத்தியில் பாருங்கள், சைடில் அப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாட்டை அவுத்துட்டு தண்ணி காமிக்கிறாங்க ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழே எல்லாருமே எல்லோரும் தொட்டு கும்பிட்றாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பணம் காசெல்லாம் நிறைய நெத்தியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த மாட்டை எங்கே தண்ணி குடிக்க போகணும்னு நினைக்கிறேன். அவுத்துட்டு தண்ணி காமிச்சிட்டு வருவாங்க. பாருங்க, இப்போது தண்ணி காமி ஓட்டு போகிறாங்க மாட்டை அவுத்துட்டு. இப்போ பாருங்கள் எல்லோரும் கீழே உட்காந்துருக்காங்க. ரைட் சைடில் உள்ளவர் அவங்க பையன், இவங்க அப்பா நினைக்கிறேன் நான். ஆனால் வீட்டில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பாருங்கள், இப்போ பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணி மாடுங்க. கீழே காணிக்கை போட்டு கீழே கால் தொட்டு கும்பிட்டு காணிக்கை போட்டு கும்பிட்றாங்க.
கும்பிட்டு என்ன பாருங்கள், அந்த காலை தூக்கி ஆசீர்வாதம் வந்து பாருங்கள். எதுங்களா பாருங்கள், காலை தூக்கி ஆசீர்வாதம் வந்து 2 கையில் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். கீழே கும்பிட்டு கை 2 கை அப்படி காமிச்ச உடனே இந்த காலை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம ஆசீர்வாதம் வாங்க வரோன்னு கரெக்டாக தெரியுது பாருங்கள். பாருங்கள், ஆசீர்வாதம் வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகேங்களா? இதில் நானும் இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நானும் இந்த லைன் பின்னாடி தான் வந்திருந்தேன். ஒரு ஆள் வீடியோ பண்ணுன்னு ஃபோன் கொடுத்தேன். இல்லைங்க வீடியோ பண்ணதா இல்லை அப்படின்ட்டாரு. நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க அப்படின்னு பண்ணலை. இல்லை நான் பண்ணுறது நான் ஆசீர்வாதம் வாங்க தெரிஞ்சிருக்கோம். அதனால் இதில் வந்து இல்லை. ஓகேங்களா? நானும் வந்தேன். வந்துட்டு காணிக்கை 20 ரூபா போட்டு அப்படியே விந்து கும்பிட்டேன். விந்து கும்பிட்ட உடனே நானும் 2 கை காமிச்சேன். ஆசீர்வாதம் பண்ணது. ஓகேங்களா? அவ்வளோங்க. அப்படியே இது முடிச்சுட்டு அவங்க பிடிச்சிட்டு மறுபடியும் வெளியே வந்தேன். மறுபடியும் இந்த பஸ்வான சாமியெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகிறதுனாலும் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதாகும். ஓகேங்களா? கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிறது ரொம்ப நல்லது தானுங்களா? ஓகேங்களா? பெங்களூரில் ட்ரெயின் போகுது. ட்ரெயின்லேருந்து மைசூர் போகிற ட்ரெயினில் ஏறினீங்கன்னா அப்படியே சென்னை இறங்கினா சென்னை இறங்கி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவும் போகுது, அதே போல் வந்து பஸ்ஸும் போகுது. அப்படியே சாமுண்டீஸ்வரி கோயிலுன்னு சொன்னால் 40 ரூபா ஆட்டோக்கார விட்டுறாங்க. இல்லை பஸ்ஸில் போனால் 20 ரூபா டிக்கெட்டு. போயிட்டு இறங்கி ஒரு 40-50 மீட்டர் நடக்கணும். ஓகேங்களா? நான் வந்துட்டு இதில் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்தோம். கீரை பொரியல், கீரை சாம்பார், ரைஸு, அரிசி பாயாசம் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்தது, அருமையாக இருந்தது. ஓகே பாருங்கள், சோறு போட்டிருக்காங்க. அப்படியே ரைஸ் இந்த இதில் இருந்து எல்லோரும் ரைஸ் போடுற ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் கொடுத்தாங்க. அரிசி பாயாசம். அந்த பாயாசம் கொடுத்ததுக்கப்புறமா கீரை பொரியல். பாருங்கள் பாயாசம் இது அரிசி பாயாசம் தான் ஊற்றினாங்க ஃபஸ்ட்டில். அது சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பாருங்கள் இது கீரை பொரியல், தண்டுக்கீரை பொரியல் கொடுத்துருந்தாங்க. தண்டுக்கீரை சாம்பார், ஒயிட் ரைஸ், இவ்வளோ தாங்க. அப்படியே சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சுட்டு மறுபடியும் வந்து வெளியில் வந்தோம். தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு கீழே அந்த அன்னதானத்தை பற்றி இது போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், சிலையெல்லாம் வச்சுட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலையெல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் வீடியோ பண்ணோம். வீடியோ பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சாமுண்டீஸ்வரி சாமிகிட்டே வந்தோம். வந்துட்டு மறுபடியும் வீடியோ பண்ணிட்டு அப்படியே இது கிளம்போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்க. முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் வந்து சாமி கும்பிடுங்க. கடவுள் ஆசிரியம் எல்லோரும் கிடைக்கும். எல்லோரும் தீர்க்காயசோடு இருங்க. கடவுள் வந்து கும்பிட்டிங்கன்னா எல்லோரும் நல்லத்தானே. ஓகேங்களா? மீண்டும் ஒரு விசேஷமான சக்தி இந்த கோயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. இந்த அம்மனுடைய அருள் எல்லோரும் கிடைக்கட்டும். எல்லோரும் தீர்க்காயசோடு இருங்க. நினைத்த காரியம் நடக்கட்டும். ஓகேங்களா? வேண்டிக்கொள்ள நானும் எல்லோரும் வந்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.